பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் அன்போடு கூட வரவேற்கிறேன். புதிய நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அது என்றும் உள்ளதாக இருக்கிறது. அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவராக இருக்கிறாரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எங்கெங்கிருந்து இணைந்திருந்தாலும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மேலும் அவர் மிகுந்த அக்கறை உள்ளவராக, அன்புள்ளவராக, கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். நாம் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே சிக்கி தவித்திருந்தாலும் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நமதிலிருந்து விடுவித்து நம்மை காப்பாற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து மிகுந்த நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரித்து நாம் இந்த நாளையும் துவங்குவோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, போதுமானவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, இங்கே 2 பேர் 3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் இணைந்து இருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வீடுகள் தோறும் உடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வதை உணரட்டும். உடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் புரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், அசாத்தியமான காரியங்களை செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகத்துவமான காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அழிந்து போகாதிருப்பதும் உடைய கிருபை. அதை உணர்ந்து எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாகம் 26 நம்ம தியானிக்க போகிறோம். இதோடைய தலைப்பு The Broken Covenant and the Tender Cedar Shoot, மீறப்பட்ட உடன்படிக்கையும் மென்மையான கேதுரு தளிரும் அப்படிங்கிற தலைப்புல இன்றைய தினத்துல தியானிக்க போகிறோம். ஸோ இந்த தலைப்பின் கீழே தியானிக்க போற பகுதி எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. எசேக்கியேல் 16 வரைக்கும் நேற்றைய தினத்தில் தியானித்திருக்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல When human alliances fail, God plans his kingdom அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த அதிகாரம் ஃபுல்லா இருக்குது. மனித கூட்டணிகள் தோல்வியடையும் போது தேவன் தமது ராஜ்யத்தை நாட்டுகிறார். இதிலிருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள பாடங்களையும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல எருசலேம் தேவனால் உயர்த்தப்பட்டும் அவருடைய கிருபையை மறந்து அந்நிய வல்லமைகளில் நம்பிக்கை வைத்த உடன்படிக்கைக்கு துரோகியாக காட்டப்பட்டது. நம்ம அதை நேற்றைய தினத்துல தியானிக்கும் பொழுது இவ்வளவு கிருபையை பெற்றுமே ஆண்டவருக்கு விரோதமா எழுப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம படித்தோம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு படிக்க போறத அதே பிரச்சனைய அரசியல் வரலாற்றின் மூலம் தேவன் விளக்குகிறார். அது விளக்கப்படுகிறது. அதை நம்ம தியானிக்க போகிறோம். அதுல இருந்து முக்கியமான பாடங்களை நிச்சயமா நம்ம கற்றுக்கொள்வோம். பாருங்க, PDF ஃபைல் ஓபன் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிச்சயமா அதை நீங்க பார்த்துட்டே வரலாம். அதிகாரத்தின் முதல் 21 வசனங்கள் மனிதருடைய தவறான அரசியலை வெளிப்படுத்துகின்றன. கடைசி 3 வசனங்கள் தேவனுடைய ராஜ்ய அரசியலை வெளிப்படுத்துகின்றன. இங்க மனிதன் கழுகுகளை நம்புகிறான், தேவன் ஒரு மென்மையான தளிரை நாட்டுகிறார். அது என்ன கழுகு, அது என்ன தளிர், அதை பத்திலாம் நம்ம இன்னைக்கு விளங்கிக் கொள்ளலாம். 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஓவுமையையும் கூறி சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த அதிகாரத்துல ஸ்டார்டிங் எடுத்த உடனே தேவன் எசேக்கியேலிடம் 2 சொற்களை பயன்படுத்துகிறார். அது ஒன்று விடுகதை, இன்னொன்று உவமை. மக்கள் வரலாற்று சம்பவங்களை கண்டிருந்தார்கள், ஆனால் அந்த சம்பவங்களுக்கு பின்னால் தேவன் வழங்கிய ஆவிக்குரிய விளக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவங்க பார்த்தது என்ன அப்படின்னா, பாபிலோனுடைய அரசியலை பார்க்கறாங்க, எகிப்தின் இராணுவ வல்லமையை பார்க்கறாங்க, யூதாவின் சுதந்திர முயற்சியை பார்க்கறாங்க, சிதேக்கியா என்கிற ஒரு ராஜாவுடைய தூதரக நடவடிக்கையெல்லாம் பார்க்கறாங்க. இதை ஜனங்க பொதுவா பார்க்கறாங்க. ஆனா தேவன் கண்டது என்னன்னா, கொடுக்கப்பட்ட ஆணையை மீறிட்டீங்க, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, தாழ்மையாய் வாழ்றதை நிராகரித்து பெருமைப்படுறீங்க, தேவனுடைய சிட்சையிலிருந்து மனித வல்லமையால் தப்பும் முயற்சி எடுக்கிறீங்க.
இதெல்லாம் தேவன் பார்த்தது. சோ இந்த அதிகாரத்துக்குள்ள இது என்ன 2, அதாவது ஒரு விடுகதைன்னு போட்டிருக்குது, ஓமைன்னு போட்டிருக்குது. ஜனங்க இதெல்லாம் பார்த்தாங்க, ஆனா தேவன் இதெல்லாம் பார்த்தாருன்னு இருக்குது. அது என்னது அப்படின்னா, ஒரு சம்பவத்தை மனிதன் ஒரு அரசியல் செய்தியாக இன்னைக்கு படிச்சிட்டு இருக்கலாம். தேவன் அதை இருதயத்தின் விசுவாச பிரச்சனையாக வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கும் நம்ம நியூஸ் பார்க்கிறோம், இன்னைக்கும் சமுதாயத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்கிறோமே, அதெல்லாம் ஒரு செய்தி மாதிரி கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். இல்ல, அந்த ஒவ்வொரு செய்திக்கு பின்னணியிலும் தேவன் எப்படி பார்க்கிறார்னா, அந்த மனிதனுடைய இருதயத்தின் விசுவாச பிரச்சனையாக பார்க்கிறார். இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி வாழுகிறார்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள் நிலை எங்கு போய் முடிகிறது? இன்னைக்கு உலகத்துக்குள்ள இவ்வளவு மோசங்களும் நாசங்களும் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம், ஒரு மனிதன் அவருடைய இருதயத்திலே உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை விசுவாசியாமல், அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாமல், அதற்கு கீழ்ப்படிவதற்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காமல் வாழ்வதுதான் காரணம். நம்ம நியூஸ்ல பாக்குறதும் ஐயோ பாவம், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே நம்ம நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னணியில இருக்கிற விஷயம் என்ன? அவங்க இருதயத்திலிருந்து தேவனை விசுவாசிக்காத தன்மை தான் அவங்களை அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு. பாருங்க, பெரிய செட்டைகள், நீளமான இறகுகள் உடையதும் பலவர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளை கொய்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் அதை வர்த்தகருடைய நகரத்தில் வைத்தது அப்படின்னு வாசிக்கிறீங்க. சரிங்களா? அடுத்த 2 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து அதை பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீரில் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது. அது துளிர்த்து படர்ந்து தாழ்ந்த அடிமரமுள்ள திராட்சை செடி ஆயிற்று. அதன் கொடிகள் அந்த கழுகுக்கு நேராகவும் அதன் வேர்கள் அதன் கீழாகவும் இருந்தன. இவ்விதமாய் அது திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். என்ன இந்த 4 வருஷத்துல பாக்குறோம்னா, திடீர்னு ஒரு பெரிய கழுகு வருது. அது வந்து லீபனோனுக்கு வருது. அதில் கேதுருடைய நுனிக்கிளையெல்லாம் பிடிச்சு அது இளங்கிளையில் உள்ள கொழுந்துகள்லாம் கொய்து அதை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல விதைக்குது. அங்க கேதுரு வளரல, அதுக்கு பதிலாக ஒரு திராட்சை செடி வளருது. ஆனாலும் அந்த திராட்சை செடி வந்து நல்லா துளிர்க்குது, படருது. ஒரு தாழ்ந்த அடிமரம் உள்ள திராட்சை செடி அது இருக்குது. கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது அப்படின்லாம் வாசிக்கிறோம். இங்க நம்ம சொல்லப்படுற இந்த பெரிய கழுகு இருக்கு பாத்தீங்களா, முதல் பெரிய கழுகு, இது பாபிலோன் அரசனான நேபுகாத்நேச்சாரை குறிக்கிறது. அவன் என்ன பண்ணான்? எருசலேமுக்கு வந்தான், அரச குடும்பத்தின் உச்சியை இழுத்து சென்றான், அரசனையும் தலைவர்களையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான், யூதாவின் அரசியல் மகிமையை தாழ்த்தினான். இங்க லீபனோன், கேதுரு, உச்சி கிளை இப்படிலாம் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. இதெல்லாம் எதோடைய உருவகங்கள்னா யூதாவின் அரச குடும்பத்தையும் தலைமைத்துவத்தையும் சுட்டி காட்டுகின்றன. சரிங்களா? இப்போ இந்த கழுகுங்கிறது நேபுகாத்நேச்சாரை குறிக்குது. அப்போ அவன் கிளம்பி வந்தா இந்த இடத்துல இருக்கிற அந்த உச்சிங்கிற அரச குடும்பத்தில் இருக்கிறவர்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்களுடைய பாபிலோன்ல அவன் விதைத்தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல புரிய வருது. நேபுகாத்நேச்சார் வந்து யூதாவின் அரச குடும்பத்தை முற்றிலும் அழிக்கவில்லை, அங்க இருக்கிற உச்சியில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க விதைத்தான்ங்கிற மாதிரி தானே பார்த்தோம். அந்த விதைத்த நபர் யாருன்னு பார்த்தோன்னா சிதேக்கியா என்கிற ஒரு அரசன், யூத அரசனா இருக்கிறார். அவனுக்கு வந்து இப்போ போய் அந்த இடத்துல ஒரு திராட்சை செடியா வளர்ந்து ஆட்சி செய்யறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குது. இருக்கிறதே பாபிலோன் மாதிரி இடம், ஆனா அங்க ஒரு இடம் கிடைச்சிருக்குது. வளமான நிலம் கிடைச்சது, வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருந்தது, தாழ்ந்த ஆனால் நிலையான ராஜ்யம் வழங்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட அரசியல் உடன்படிக்கையின் கீழ் வாழ அனுமதிக்கப்பட்டது. அவருக்கு நல்லா தான் இருக்குது, எல்லாமே கம்ஃபர்டபுளா போற மாதிரி ஒரு சின்ன இடம் கிடைச்சிருக்குது. அவன் ஒரு வலிமையான கேதுரு மரமாக இருக்கவில்லை, ஆனால் தாழ்ந்த திராட்சை செடியாக இருந்தும் கர்த்தர் அனுமதித்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் கிளை வரலாம், கனி கொடுக்கலாம், வாழலாம், நிலைத்திருக்கலாம் என்று தேவன் காட்டுறார்.
இதெல்லாம் எதுக்கு பிரதர்? இப்போ அவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி எடுத்துட்டு போனாங்க, அவங்க இருந்தாங்க அப்படின்லாம் நீங்க யோசிக்கிறீங்கன்னா, இதுல இருந்து ரொம்ப அழகான ஒரு செய்தியை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம் பாருங்க. இன்னும் 2 வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அது என்ன விடுகதை, அது என்ன உருவகம்னு இன்னும் பார்க்கலாம் பாருங்க. 7, 8. அன்றியும் பெரிய செட்டைகளையும் திரளான இறகுகளையும் உடைய வேறொரு பெரிய கழுகு இருந்தது. இதோ அது தன் நடவாகிய பாத்திகளிலிருந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சும்படி இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது. கொப்புகளை விடுகிறதற்கும் கனியை தருகிறதற்கும் மகிமையான திராட்சை செடி ஆகிறதற்கும் இது மிகுந்த தண்ணீர்களின் ஓரமாகிய நல்ல நிலத்தில் நடப்பட்டிருந்தது. ஆல்ரெடி நல்லா தானே இருக்குது, நல்லா வளர்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா வேறொரு கழுகை பார்த்தோன்னே அந்த கழுகுக்கு நேராக அதோடைய உதவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு வேர்கள் எல்லாம் அந்த பக்கமா போக வைக்குது. இப்ப இங்க 2வது பெரிய கழுகு யாருக்கு அடையாளம்? 2வது பெரிய கழுகு எகிப்தின் பார்வோனையும் அவனுடைய ராணுவ வல்லமையும் குறிக்குது. இப்ப இந்த ஒரு ராஜா இருக்கிறாருன்னு சொன்னமே, சிதேக்கியா, தன்னை நாட்டிய முதல் கழுகை நோக்கி இருந்த வேர்களை இப்போ 2வது கழுகுக்கு திருப்புகிறார். எகிப்திடமிருந்து குதிரைகளையும் படையையும் நாடுகிறார். பாபிலோனுக்கு எதிராக ராணுவ ஆதரவையும் விரும்புகிறார். தன் சுதந்திரத்தை மனித கூட்டணியால் மீட்டெடுக்க முயலுகிறார். ஆனா தேவன் கேட்கிறாரு, அது ஏற்கனவே நல்ல நிலத்துல தானே இருக்குது, மிகுந்த நீர் அருகே தானே இருக்குது, இப்படிதானே நாட்டப்பட்டிருக்குது. ஏன் இப்போ நீ இதுல உன்னால அமைதியா இருக்க முடியல? உனக்கானது எல்லாமே இங்க இருக்குதே. நீ ஒரு திராட்சை செடியாக இந்த அழகா வளர்ந்துட்டு தானே இருக்கிற. நீ கனி கொடுக்கும்படியான எல்லா வாய்ப்பும் உனக்கு இருக்குதே. இருந்தும் ஏன் இங்கிருந்து நீ இன்னொரு பெரிய கழுகு கிட்ட போற அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழும்புது. யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவனுடைய இந்த கலகம் சிதேக்கியாவுடைய கலகம் உண்மையான தேவை காரணமாக மட்டும் எழவில்லை. இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குன்னா, தாழ்ந்த நிலையை ஏற்க முடியாத ஒரு பெருமை. அது எப்படி நான் இங்க மாதிரி இடத்துலலாம் இருக்க முடியும், நான் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அப்படின்னு ஒரு பெருமை. தேவன் அனுமதித்த சிக்ஷையை நிராகரிக்கிறது. சில நேரத்துல வாழ்க்கையில நமக்கு தேவன் அமைதியா இருக்கும்படி தாழ்ந்து போகும்படியான விஷயத்துக்கு அனுமதிக்கிறாருனாலே அது எதற்கு? நம்ம குணாதிசயம் வளர்றதுக்கு தான். எப்ப பாரு உயர்ந்த நிலையிலே இருந்துடணும், இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏன் வரணும்? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரா, கண் காண்கிறதா அப்படிங்கறதெல்லாம் கோபம் வருதுன்னா, ஏன்னா அவருடைய சிறிய சிக்ஷையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை, நிராகரிக்கிறது. அடுத்தது உடன்படிக்கை பொறுப்பை வெறுத்தல். தேவன் நமக்கு ஒரு பொறுப்போட இந்த உடன்படிக்கையில தேவனும் நம்மளுங்கிற மாதிரி இணைச்சு வச்சிருக்கிறாருன்னா, இதுல நமக்கு ஏத்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வெறுக்கிறது. அதிக அதிகாரத்தை விரும்புதல், இதெல்லாம் தான் இருக்குது இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இப்போ இதெல்லாத்தையும் வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா, நம்மனால ஒரு சூழ்நிலையை பொறுமையா தாழ்மையா அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியலன்னா, இப்ப பாரு தேவன் சிக்ஷிக்கிறாருன்னு அவரை கோபப்படுத்துற மாதிரி நடந்து கொள்ள வேண்டியது, என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பொறுப்பை வெறுக்கிறது, அதுலயுமே ஒரு அதிகாரத்தை விரும்புறது. நான் சொன்னா நடக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிறது போல ஒரு அதிகாரத்தை விரும்புகிற தன்மைகள், இதெல்லாமே அழிவுக்கு நேரா கொண்டு போகுது. அடுத்த 2 வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க. ஆண்டவர் கேட்கிற கேள்வி பாருங்க. எசேக்கியேல் 17, 9, 10. இது செழிக்குமா? இது பட்டு போகத்தக்கதாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் கனியை வெட்டாமலும் இருப்பானோ? துளிர்த்த எல்லா இலைகளோடும் இது பட்டு போகும். இதை வேரோடே பிடுங்கும்படி ஒருவன் பலத்த புயத்தோடும் திரண்ட ஜனத்தோடும் வர தேவையில்லை. இதோ நடப்பட்ட இது செழிப்பாயிருக்குமோ? கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ? இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடி போகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் கேட்கிற கேள்வி பாருங்க. இது நல்லா இருக்குமா? இது செழிக்குமா? இது உருப்படுமா? அப்படிங்கிற மாதிரி கேள்வியில கேட்கிறார். தேவனை விட்டு இல்ல தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடுற எந்த நபரும் செழிக்க முடியுமா? செழிப்பா இருக்க முடியுமா? இல்ல, பட்டு போகும், வாடி போகும்னு சொல்றார். இப்படி வாடி போகுங்கிறதுக்கு ஒன்னும் பெருசா பயங்கரமா யாரோ ஒருத்தர் வேரோட பிடுங்கவோ பலத்த புயத்தோட ஒரு பெரிய பிரச்சனை வரவெல்லாம் தேவையே இல்லை.
இது வாடி போறதுக்கு பெரிய பிரச்சனைலாம் தேவையில்லை. கொண்டல் காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ அப்படின்னு கேட்கிறார். இந்த அதிகாரத்தின் முக்கிய கேள்வி என்னன்னா, இது செழிக்குமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க. மனித பார்வையில சில திட்டம் புத்திசாலித்தனமாக தோண்டி இருக்கலாம். நல்லா கவனிங்க. மனித பார்வையில சில திட்டங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா தோன்றலாம். ஆனா இந்த கொண்டல் காற்றுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஈஸ்ட் விண்ட், கிழக்கு காற்று, கிழக்கிலிருந்து வரும் சூடான வறண்ட காற்று திராட்சை செடியை உலரச் செய்யும் உருவகமாக இங்க வருகிறது. இந்த செடி வேறு நிலத்திற்கு மாற்றப்பட வேண்டியதில்லை. புடுங்கி எங்கேயோ போய் நெட்டினாங்க, அதனால செத்துருச்சு, இல்ல கருகி போச்சு அப்படின்னு இல்ல. பெரிய படை கொண்டு தாக்கப்பட வேண்டியதில்லை. யாரோ பெரிய படை வந்தாங்க அப்படி மிதிச்சு நசுக்கிட்டு போயிட்டாங்க, இல்ல இல்ல. அது நாட்டப்பட்ட இடத்திலேயே உலர்ந்து விடும். எங்க இருக்குதோ அங்கேயே காலி ஆயிடும். ஏன்? ஏன்னா தேவனுடைய திட்டத்தை விட்டு தான் வெளியில போயிடுச்சே. பாருங்க, ரெவலேஷன் பாருங்க. தேவனுடைய சித்தத்திற்கு எதிரான திட்டம் வெளிப்புற எதிரிகளால் மட்டுமல்ல, அதன் உள்ளார்ந்த பொய்மையினாலேயே சிதையும். உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற சில பொய் விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுவே அவர்களை அழித்து விடும் அப்படிங்கறதா இங்க இடத்துல விஷயம். இதுக்காக ஒன்னும் வெளியில இருந்து ஒரு எதிரி வந்து ஒரு சதி திட்டம் போட்டு நம்மளை காலி பண்ணணும்னா செய்ய தேவையில்லை. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா செஞ்சோம்னா நமக்குள்ள இருக்கிற தன்மையே நம்மளை அழிச்சிரும். இதுதான் இந்த வசனத்துல அழகா காட்டி புரிய வைக்கிறேன். இதோட இந்த அதிகாரத்துடைய கடைசி 3 வசனத்துக்கு போயிடலாம் பாருங்க. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளையில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரவும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். சொல்லிட்டு 24ஆம் வசனத்தில் பாருங்க. அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எசேக்கியேல் 17:24 இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த அதிகாரம் படிச்சு முடியும் போது தேவன் 4 செயல்களை செய்கிறார். உயர்ந்த மரத்தை தாழ்த்துகிறார், தாழ்ந்த மரத்தை உயர்த்துகிறார், பசுமையான மரத்தை உலரச் செய்கிறார், உலர்ந்த மரத்தை துளிர்க்கச் செய்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துடைய செயல்முறையே. பெருமை உள்ளவன் தாழ்த்தப்படுகிறான், தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுகிறான். தன்னிறைவு கொண்டவன் வெறுமையாகிறான், நம்பிக்கையற்றவன் கிருபையால் உயிர்ப்பிக்கப்படுகிறான். இதை வைத்து எசேக்கியேல் 17ல 7 பாடங்கள் இருக்குது. 7 lessons from எசேக்கியேல் 17. எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 7 வாழ்க்கை பாடங்கள். அது வேகமா நம்ம பார்க்கலாம். முதல் பாடம், God may permit a low season that protects your future. உன் எதிர்காலத்தை காக்க தேவன் தாழ்ந்த காலத்தை அனுமதிக்கலாம். அது யாருக்கு நல்லது? உங்களுக்கு தான் நல்லது, உங்க எதிர்காலத்துக்கு தான் நல்லது. அப்ப அந்த தாழ்ந்த காலத்தை அக்செப்ட் பண்ணலாமே. யோசேப்புக்கு குழியில விழும் காலங்கள் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்றாரே. தேவன் அனுமதித்தார். God may permit a low season. நம்மளே போய் ஒரு குழியில விழுந்துகிட்டு நான் குழியில தான் கிடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? ரெண்டாவது, ஸ்மால் பட் ஃபெய்த்ஃபுல் இஸ் பெட்டர் than கிரேட் பட் ஃபால்ஸ். பெரியதாக இருந்தும் பொய்யாக இருப்பதை விட சிறியதாக இருந்தும் உண்மையாக இருப்பது மேல். இந்த சிதேக்கியாவுக்கு மிகப்பெரிய ராஜ்யம் கிடைக்கவில்லை. அவர் ஒரு சிறு பகுதியில் இருந்தனால அவருக்கு அதை ஏத்துக்க முடியல பாருங்க. அந்த கிடைத்த ராஜ்யத்தை உடன்படிக்கையுடன் காத்திருந்தா அது அப்படியே நிலைத்திருந்திருக்கலாம். அவர் ஆனா நான் இந்த மாதிரிலாம் எனக்கு கம்மியாலாம் இருக்கக்கூடாது, எனக்கு பெருசா பண்ணும், இப்படி பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது பிரச்சனை கூடுகிறது. மூணாவது, ரெஸ்ட்லெஸ்னஸ் கேன் மேக் அஸ் abandon fruitful ground. அமைதியின்மை கனியளிக்க கூடிய நிலத்தை விட்டு விலகச் செய்யலாம். இருக்கிற இடத்துல உங்களால ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா நீங்க இங்கிருந்து எங்க போனீங்கனாலுமே நீங்க கனி கொடுக்க முடியாது.
கர்த்தர் இடம், இது நல்ல இடம், அது நல்ல இடம் மாத்தி அமைக்கிறவர் அல்ல. உனக்கு இந்த வீடு இந்த மாதிரி இந்த வாசல்ல கட்டிட்டீங்க, அந்த வாசல்ல கட்டினா நீ நல்லா இருப்பீங்கன்னா இல்ல. எந்த இடத்திலும் தேவனை அண்டிக் கொள்றவங்க சமாதானத்தோடு தாபரிக்கிறார்கள், குடியிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப அமைதியின்மைங்கிறது, ரெஸ்ட்லெஸ்ஸா நீங்க இருக்கிறீங்கனாலே கனி அளிக்கக்கூடிய நிலத்தை விட்டு நீங்க எங்க வேணாலும் போயிருவீங்க. அங்க போனாலும் நீங்க கனி கொடுக்க போறது இல்லை. 4வது, never seek freedom through unfaithfulness. விசுவாசமின்மையின் மூலம் சுதந்திரத்தை தேடாதே. பாருங்க, சிதேக்கியா என்கிறவரு பாபிலோனின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை விரும்பினார். இங்க கொண்டு வந்து நான் இங்க இருக்கிறேனே, நான் அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு விரும்புறார். சுதந்திரம் விரும்பியது மட்டும் பாவம் அல்ல, ஆனால் அவன் பயன்படுத்திய வழிதான் பாவம். அதுக்கு என்ன பண்றாரு? பல பேர்கிட்ட பொய் சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காரியத்தை செய்யறதற்கு பல பேர்கிட்ட பொய் சொல்லி அந்த காரியத்தை நீங்க செஞ்சாகணும்னா அது தேவன் விரும்புகிற காரியமே இல்லையே. இதுல ஆணை மீறுதல் நடக்குது. கொடுத்த ஆணைகள்லாம் மீறுறீங்க, பல விஷயத்தை மீறுறீங்க, மறைமுகமா கூட்டணி போடுறீங்க, இரட்டை விசுவாசம் காட்டுறீங்க, இங்கேயும் நல்லது மாதிரியும் அங்கேயும் நல்லது மாதிரிலாம் காட்டுறீங்க, தேவனுடைய சிட்சியை நிராகரிக்கிறீங்க. இதெல்லாம் தான் சிதேக்கியா அன்னைக்கு செய்த காரியங்கள். இதுல இருந்து என்ன பிரின்சிபல் கத்துக்கிறோம்? தவறான வழியால் பெற்ற சுதந்திரம் புதிய அடிமைத்தனமா தான் மாறும். நீ இங்கிருந்து சுதந்திரமாகறன்னு நினைக்கிற, ஆனா இன்னொரு இடத்துல போய் அடிமையாகிற. வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையாக எவ்வளவு தெளிவா நம்மை நோக்கி வருகிறது என்பதை புரிந்து கொள்ளணும். தவறான வழியில ஒரு காரியத்தை நடத்தி வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது இங்கிருந்து தப்பிச்ச மாதிரிதான் தெரியும், மறுபடியும் அங்க போய் அடிமையா மாறிடுவோம். விடுதலை என்பது கிடைக்கவே கிடைக்குவதில்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 5வது பாடம் பாருங்க. Your word matters to God. நீ கொடுக்கும் வார்த்தை தேவனுக்கு முக்கியமானது. நம்ம வாயை திறந்து இப்ப என்ன வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், என்ன வாக்குறுதிகள் கொடுக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. பிரசங்கியில தேவனுக்கு பொருத்தனை செய்தால் அதை நிறைவேற்ற தாமதிக்காதே, அது ரொம்ப முக்கியமா தேவன் பார்க்கிறாரு. மத்தேயு 5:37 ஆம் ஆம் என்றும் இல்லை இல்லை என்றும் இருக்கட்டும். அதுதான் ஆம். நீங்க சொல்ல வர்ற வார்த்தை ஆம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஆம் தான் இருக்கணும், இல்லைன்னு சொன்னீங்கன்னா இல்லைன்னு தான் இருக்கணும். பொய் பேசிட்டு மாற்று வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்க கூடாது. கொலோசியர் 3:9 படி ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். ஸோ இதெல்லாம் எந்த பர்சனல் அப்ளிகேஷன்ல யூஸ் ஆகுது? நம்மளுடைய நிகழ்கால வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஒரு திருமண வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தா அதுல உண்மை இருக்கணும். தொழில் ஒப்பந்தம் போடுறதா இருந்தா அதுல இதே மாதிரி தான் இருக்கணும். கடன் திருப்பி செலுத்துற உறுதி கொடுக்குறீங்கன்னா அதை உண்மையா திருப்பி செலுத்தணும். ஊழிய பொறுப்பு எடுத்து நம்ம நடத்துறோம்னு சொன்னா அந்த பொறுப்புக்கு உண்மையா இருக்கணும். நேரம் பற்றிய வாக்குறுதி கொடுக்குறோம், இந்த டைம்ல நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல போய் அங்க நில்லுங்க அவங்க கிட்ட. ரகசியத்தை காக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறதா இருந்தா நம்பிக்கையோட அவங்க ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்க. குழந்தைகளுக்கு கொடுத்த சொல் கூட முக்கியமானது இருக்கு. உனக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன்னு குழந்தைக்கு சொன்னா கூட அந்த வார்த்தையை தேவன் பார்க்கிறார். இவை அனைத்தையும் தேவன் கவனிக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன வாக்குறுதிகள் கொடுக்கிறோம், என்ன வார்த்தைகள் வெளியில சொல்றோங்கிறத தேவன் உற்று நோக்கி இருக்கிறார். 6வது, ஹியூமன் அப்ளையன்சஸ் cannot replace divine dependence. மனித கூட்டணி தேவனை சார்ந்திருப்பதற்கு மாற்றாகாது. தேவன் இப்படி சொல்றாரு, ஆனா தேவன் சொல்றது கீழ்ப்படிய முடியாது. அதுக்கு வேற என்ன பண்ணலாம்? நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி மனித கூட்டணிகள் சேர்த்திக் கொள்ளலாம். எப்படி? தேவன் சொல்றதுக்கு செவி கொடுக்க முடியாது. தேவன் சொல்றதுக்கு செவி கொடுக்க முடியாதுன்னா நமக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்மளே சேர்த்திக் கொள்ளலாம். மனித கூட்டணியை தேடினார் பாத்தீங்களா சிதேக்கியா? எகிப்து கிட்ட போய் சேர்ந்தரை பார்த்தாரு பாருங்க. அது அழிவை தான் சந்திக்குது, அது கஷ்டத்தை தான் கொடுக்குது. என்னைக்குமே தேவனை முன்னிறுத்த வேண்டிய இடத்துல வேற எந்த மனிதர்களை முன்னிறுத்தினீங்கனாலுமே அது இன்னும் அகோரமான ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போய் சேர்த்தது. 7வது பாடம், God has the final word over elevation and decline. உயர்வையும் தாழ்வையும் பற்றிய இறுதி வார்த்தை தேவனுக்கே உரியதா இருக்கிறது. அவர் சொன்னா ஒருவன் உயர்த்தப்படுவான், அவர் சொன்னா ஒருத்தன் தாழ்த்தப்படுவான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அதிகாரம் தேவனுக்கே உரியது. கடைசியா
ஒவ்வொரு அந்த பெயர் அந்த விடுகதை மாதிரி ஒவ்வொன்று கொடுத்திருந்தாங்களே வசனத்துல, அதோடைய ஆன்சர்ஸ் என்ன? பெரிய கழுகு. ஃபர்ஸ்ட் பெரிய கழுகு அது நேபுகாத்நேச்சார். 2வது கழுகுங்கிறது எகிப்தின் அரசனா இருக்கிறார், பார்வோன். கேதுருவின் உச்சிங்கிறது எது? யூதாவின் அரசர்கள் மற்றும் தலைவர்கள், அவங்களை குறிக்கிற வார்த்தை. வணிகர்களின் நகரம் அங்க சொல்லப்பட்டுச்சு, அது என்னது? அது பாபிலோனை குறிக்குது. அந்த தேசத்தின் விதை விதைக்கப்பட்டது யாரு? சிதேக்கியா என்கிற ஒரு ராஜா. தாழ்ந்து திராட்சை செடின்னு சொல்லப்படுறது என்னது? பாபிலோனுக்கு கீழ்ப்பட்ட சிதேக்கியாவின் ராஜ்யம். 2வது கழுகு எகிப்தின் அரசன். திராட்சை செடி கிளைகளை அனுப்புதல்ங்கிறது எதை குறிக்குது? எகிப்திற்கு அனுப்பப்பட்ட தூதர்களை குறிக்குது. இதிலிருந்து புதிய உடன்படிக்கை சத்தியமாக என்ன எடுத்துக்கொள்ளலாம்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தாவீதின் வம்சத்திலிருந்து வந்த மென்மையான தளிர். ஏன்னா அவர் ராஜ குலம் தான். ஆனா ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் முளை தெலும்பின்னு பாக்குறோமே, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ராஜ பரம்பரை மாதிரியான காரியங்களாய் இருந்தாலும் ரொம்ப தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையாக இருப்பது, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் மாறி, அதுவும் பிறப்பிலேயே தான் எவ்வளவு தாழ்மை உள்ளவராக தாழ்ந்த இடத்தில் இருக்கிறாங்கிற மாதிரி அவர் வளருகிறத காட்டுகிறார். சிலுவை தாழ்த்தப்பட்ட ராஜா உயர்த்தப்பட்ட ராஜாவாகிறார். சிலுவையில் என்ன நடக்குது? சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறான். எல்லாரும் முன்பாக தாழ்த்தப்பட்டவராக தோன்றின அவர் எல்லாருக்கும் மேல உயர்த்தப்பட்டவராக மாறுகிறார். இதுல கிருபை என்ன பார்க்கிறோம்? மனித தோல்வியால் உருவாகாததை தேவன் நாட்டுகிறார். தியான கேள்விகள் கேட்டு முடிக்கலாம். அதுல இருக்கிற கேள்விகளும் நமக்கு தேடி வரட்டும். இந்த வீடியோ ரொம்ப வேகமா தியானித்த மாதிரி இருந்தாலும் நீங்க திரும்பவும் போட்டு கேட்கும் பொழுது அநேக காரியங்கள் உங்களுக்கு புரிய வரும். தியான கேள்விகள்ல நம்பர் 1, தேவன் என்னை நாட்டிய இடத்தில் நான் உண்மையாக இருக்கிறேனா? ஏதாவது அவசரப்படுறீங்களா? எனக்கு இந்த இடம் வேண்டாம், நான் வேற இடத்துக்கு போலான் இருக்கிறேன்னு உடனே அப்படி நினைக்கிறீங்களா? முதல்ல தேவன் உங்களை இங்கதான் இருக்க சொல்லி இருக்கிறாருன்னா நீங்க தயவு செய்து விட்டுட்டு போவாதீங்க. 2வது, நான் காப்பாற்ற தவறிய வாக்குறுதி என்ன, ஒப்பந்தம் என்ன, அல்லது பொறுப்பு என்ன? லைஃப்ல நானும் இது மாதிரி வாக்குகள்லாம் கொடுத்து ஆனா அதை நான் செய்யல, நிறைய பொறுப்புகள்ல நான் இல்ல, ஒழுங்கா பண்ணல அப்படின்னு இருக்கிறீங்களா? அது என்ன? 3வது, தேவனுக்கு பதிலாக நான் நம்ப தூண்டப்படும் எகிப்து எது? தேவன் சொல்றத கேட்காம ஆனா வேற ஒரு உலகத்தின் உதவி நாடி எகிப்துல ஒரு மனிதனை தேடியோ எங்கேயோ போறீங்களா? 4வது, எந்த பகுதியில் தேவன் என்னை தாழ்மையை தேர்ந்தெடுக்க அழைக்கிறார்? நான் தாழ்மையா இருக்கணும்னு தேவன் சொல்ற பகுதி இன்னைக்கும் என்னது? கடைசியா, என் வாழ்க்கையின் எந்த உலர்ந்த பகுதியை தேவனுடைய மீட்டெடுக்கும் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? ரொம்ப காய்ந்து போய் உடைஞ்சு போய் இருக்கிறீங்களா? எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க? அந்த காரியத்துல கர்த்தரிடத்துல வாங்க, உண்மையை சொல்லுங்க. அதிலிருந்து விடுதலை பெறணுங்கிறதுக்கு ஏங்குங்க. கர்த்தர் உதவி செய்து அதிலிருந்து மீட்டெடுத்து உங்களை காப்பாற்ற ஆயத்தமா இருக்கிறார். இதுவே இன்றைக்கான தியானமாய் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. நாம் எல்லாரும் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளைக்கான கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை எங்களிடத்துல பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் எங்களுக்கு பல காரியங்களை தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் எதை செய்தும் நாங்கள் அதை செழிப்பாக மாற்ற முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நீரே எங்களுக்கு ஆதாரம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தும் உம்முடைய வழிகாட்டுதலுக்கு செவி கொடுத்தும் நாங்கள் எதை செய்தாலும், நாங்கள் தாழ்ந்த பகுதியில் இருக்கும் சூழல் இருந்தாலும் அங்கே நாங்கள் நல்லா இருப்போம், செழித்திருப்போம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆனால் உம்மை விட்டு விலகி மனிதர்கள் உதவியையோ உலகத்தின் உதவிகளையோ நாடி போனோம்னா நாங்கள் பட்டு போய்விடுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆளுகை செய்கிற தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆளுகை செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான ஞானம், அறிவு, புத்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அதை கொடுங்க. எங்களுக்கு அது தேவை. இந்த விஷயத்துல எல்லாம் இன்னும் புத்தியீனமாய் நடந்து கொண்டிருக்கோமோ, புத்தியாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அதே போல எங்களுக்கு சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் குணாதிசயத்தின் அடையாளமாகவே வைங்க. எந்த வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும் நாங்கள் அடையாளமாக இருக்கக்கூடாது. சாந்தத்துக்கும் மனத்தாழ்மைக்கும் எங்களை அடையாளமாக வைங்க. நீடிய பொறுமையை கொடுங்க. நாங்க எதற்குமே அவசரப்பட வேண்டாம். பொறுமையோடு கூட நீடிய பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் எதிர்கொள்ளட்டும். அவசரத்தோட ஒரு காரியத்தை நாங்க ஆண்டவரே செய்து நாங்க மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பை எங்களுக்கு கொடுத்து எல்லாருக்கும் உம்முடைய அன்பை காட்ட வைங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பு எல்லாருக்கும் பகிரப்படட்டும். எங்களுடைய சரீரம் உமக்கு தேவனுடைய ஆலயம், உம்முடைய ஆலயமாக இருக்கிறது. அது சரீரத்தின் எல்லா அவயவங்களும் நீதியின் ஆயுதங்களாக செயல்பட பரிபூர்ண சுகத்தோடு இருக்கட்டும். எந்த அவயவங்களின் பகுதியிலே பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்கள் எல்லாம் பலமாய் மாறட்டும். கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. அதே போல எங்கள் பொருளாதார வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அவைகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் பல்லுகி பெருகி உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அள்ளி கொடுத்து எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து நாங்கள் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் எங்கள் கைகளை பெரிதாக்குங்க. அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சாட்சியாக இன்னைக்கு வாழ்ந்து நாங்கள் எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்காக செய்ய கர்த்தர் உதவி செய்யும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you brothers and sisters. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, uncle. Praise the Lord, uncle. Praise the Lord, ma. Praise the Lord, ma. Praise the Lord. Praise the Lord, sir. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sir. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord.